இந்தியாவுக்கு தப்பி சென்றாரா இஷாரா செவ்வந்தி? கொழும்பு புதுக்கடை நீதிமன்ற அருகில் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விட்டதாக சந்தேகம் எழுந்துள்ளது. சந்தேக நபர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான அனைத்து வழிகளும் தடுக்கப்பட்டிருந்தது. எனினும் இஷாரா செவ்வந்தி படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டும் இலங்கை காவல்துறை அவரை பற்றிய அனைத்து தகவல்களையும் இந்திய பாதுகாப்பு படையினருக்கு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் தேடப்படும் குற்றவாளிகளை கைது செய்து நாடு கடத்துவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் இதுபோன்ற நபர்களை இதற்கு முன்பு இலங்கைக்கு நாடு கடத்தியுள்ளது. இருப்பினும் அவர் தற்போது இந்தியாவுக்கு பயணம் செய்துள்ளாரா என்பது உறுதிப்படுத்தப்படாத நிலையில் அவரை கண்டுபிடிக்க மேலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. யாழில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய உதவி பிரதேச செயலாளரின் வருடம் மீண்டும் ஆரம்பமாகும் விசாரணை. தீயில் எரிந்து உயிரிழந்து சாவகச்சேரி பிரதேச செயலக உதவி பிரதேச செயலர் தமிழினி சதீசனின் மரணம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டிற்கு அமைக்கவே மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 8/2/2025 அன்று தீயில் எரிந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போதும் நுழம்பு தெரியை பற்றி வைத்த பின்னர் தீக்குச்சியை தவறுதலாக அருகில் உள்ள மண்ணெண்ணெய் கொள்கலன் மீது போட்டதனால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார். இதனை அடுத்து தொடர்ச்சியாக 9 தினங்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அவரது சிசுவையேனும் உயிருடன் காப்பாற்றுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் கடந்த பிப்ரவரி 16 உயிரிழந்தார். இந்நிலையில் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டுக்கு அமையவே மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வேட்புமனு கோரல் திகதி அறிவிப்பு. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் எதிர்வரும் மார்ச் 17 முதல் கோரப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் மார்ச் 20 நண்பகல் 12 மணி வரை குறித்த வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோக சீர்குலைப்பு சிஐடியில் முறைப்பாடு. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எரிபொருள் விநியோகத்தின் போது வழங்கும் சலுகை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினையால் எரிபொருள் விநியோக செயல்முறையை சீர்குலைத்து அரசாங்கத்துக்கு சிரமத்தை ஏற்படுத்த எரிபொருள் விநியோக முகவர்கள் என கூறிக்கொள்ளும் ஒரு குழு முயற்சிப்பதாகவும் இது பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் முறைப்பாடு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. சாதாரண பொது வாழ்க்கையை சீர்குலைத்து நிலையற்ற தன்மையை உருவாக்கி பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். எழுவை மற்றும் மரளைத்தீவு இடையே 197 கிலோ கஞ்சா மீட்பு. எழுவைத்தீவு மற்றும் மரளைத்தீவுக்கு இடையே உள்ள கடற்பரப்பில் 197 கிலோகிராம் மற்றும் 400 கிராம் கஞ்சா இன்றைய தினம் காலை கடற்படையால் மீட்கப்பட்டுள்ளது. கடற்படையின் விசேட ரோந்து நடவடிக்கைகளின் பொழுது கிடைக்கப்பட்ட தகவலிற்கு அமைவாக எழுவதீவு அனலைத்தீவு கடற்பரப்பில் பயணித்த படகு ஒன்றினை சோதனையிட்ட பொழுது 197 கிலோகிராம் 400 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டது. தொடர்ந்து காரிநகர் மற்றும் மன்னார் பேசாலி பகுதியினை சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் குறித்த இருவரையும் சான்று பொருட்களையும் ஊர்காவல்துறை போலீசாரினூடாக நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் மீண்டும் வரிசை யுகம் வந்துவிட்டது. எதிர்க்கட்சி தலைவர். நாட்டில் மாற்றத்தினை ஏற்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று நாட்டில் எரிபொருள் வரிசையினை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டார். இதன்போது நாட்டில் இன்று எரிபொருள் விநியோக செயற்பாடு முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் அரசாங்கத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தத்தில் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தலையிட்டுள்ளமையினால் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது எனவும்
நாட்டில் தற்போது எரிபொருள் வரிசை காணப்படுகின்றதாகவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த விடயம் தொடர்பில் அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பிய சஜித் பிரேமதாச, அரசாங்கம் எரிபொருள் விநியோகஸ்தர்களுடன் உடனடியாக கலந்துரையாடி தீர்மானம் ஒன்றுக்கு வர வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்துடன் 159 பேர் நாடாளுமன்றம் செல்வதற்கு ஆணை வழங்கிய மக்கள் இன்று நிர்கதியாகியுள்ளார்கள் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. දැන් මොකද කරන්නේ? දැන් හැම ලීටරයකටම රුපියල් 50ක බද්දක් ගන්නවා. භාණ්ඩාගාරයේ ණයට හිලව් මරු වැඩේ. ඔන්න ජනාධිපතිතුමාගේම වචන. போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்த டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம், ஒருவர் காயம். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மணலேற்றி சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார். காயமடைந்த நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறை பொன்னாலை வீதியில் நேற்றைய தினம் காலை மணலேற்றி சென்ற டிப்பரை போலீசார் வழிமறித்தனர். போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்தார். சம்பவம் தொடர்பாக பருத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அருந்ததியின் மாற்று மோதிரம் நிகழ்வு இம்முறை கிளிநொச்சியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அழகு கலை நிபுணர்கள், ஆரி வேலைப்பாடுகள் செய்யும் கலைஞர்கள், புகைப்பட கலைஞர்கள், வீடியோ கலைஞர்கள், ஆடை வடிவமைப்பாளர்கள் என திருமண நிகழ்வுடன் தொடர்புடையவர்கள் பங்கேற்றனர். திருமண நிகழ்வுடன் தொடர்புடையவர்கள் தங்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு களமாக இந்நிகழ்வு அமைந்திருந்தது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் உள்ளிட்டோர் விருந்தினர்களாக கலந்து கொண்டு பங்கேற்பாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். நிகழ்வில் அருந்ததி சஞ்சிகையும் வெளியிட்டு வைக்கப்பட்டது.